ஜெயபாண்டி வீட்டை வாங்கின வழக்கறிஞரும் சின்னசாமி பேச்சியம்மாள் அவங்களுடைய வழக்கறிஞரும், இந்த 2 நம்பரில் உள்ள வழக்கறிஞர்கள் இந்த ஜெயபாண்டியுடைய ரிப்போர்ட் இதை தெளிவாக வாசித்து பார்க்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று செல்லூர் மேலத்தோப்பில் பஞ்சாயத்து வந்து கலந்து கொண்டு அதில் உங்களுடைய தரப்பில் நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஜெயபாண்டி பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது சின்னசாமி பேச்சியம்மா பக்கம் நியாயம் இருக்குதா? உங்களுக்காக வக்கீல் நோட்டீஸ் அடுத்த வாரம் அனுப்புகிறேன். இந்த வாரமும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் நேர்மையான சின்னசாமி பேச்சியம்மாள் ஜெயபாண்டி வீட்டை விற்றது அல்லது அடமானம் வச்சிங்களா என்பது அது நியாயமா இல்லை அநியாயமா என்று 4 பேருக்கு மத்தியில் பஞ்சாயத்து பேசிவிட்டு அதற்கு பிறகு அடுத்த வாரம் நான் வழக்கறிஞர் மூலமாக உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன். ஜெயபாண்டிகிட்ட பத்திரம் இல்லை, எதுவும் இல்லை. வாக்குறுதி மாய்த்தேவர்கிட்ட பணம் கொடுத்தேன், என் தாய் மாமிக்கிட்ட. அவர் இறந்து போனது பிறகு இந்த மாதிரி வேலையை செய்வது நியாயமா என்று கேட்டிருக்கிறேன். 45 வருஷம் ஆகுது நான் அந்த இடம் வாங்கி. 40 வருஷம் 45 வருஷம் இருக்கும். ஆனால் என் ரத்த சொந்தம்ன்றதுனால, என்னுடைய தாய் மாமன் என்றதுனால, என் கூட பிறந்த அன்னை சின்னசாமி என்றதுனால நான் எழுதி வாங்கவில்லை. ஆனால் 45 வருஷம் ஆகுதுண்ணா, நானும் எங்கள் அக்காவும் அதுக்கு பணம் கொடுத்து. ஜெயபாண்டியும் சுந்தரக்கனி 2 பேரும் ஆளுக்கு 5000 கொடுத்துருக்கோம். எங்கள் அன்னை சின்னசாமி 5000 ரூபா கடை வாங்கிட்டு கட்டாமல் போயிட்டார். அதை ஒச்சின்றவருக்கு நாங்கள் 5000 ரூபாய்க்கு அடவு வைத்து அந்த சின்னசாமி வாங்கிட்டு போன அந்த கடனை நாங்கள் கழிச்சிருக்கோம். மொத்தம் 15000 ரூபா கணக்கு கொடுத்துருக்கோம். 14000 ரூபாய்க்கு விற்க போனார் என் தாய் மாமே. நான் 5000 ரூபா கொடுத்தேன். அதுக்கு பிறகு எங்கள் அக்கா ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்கு. சின்னசாமி பேச்சியம்மாள் கணவர், அதாவது ஜெயபாண்டியுடைய அண்ணன், ஒரு 5000 ரூபா கடை வாங்கிட்டு கட்டாமல் போயிட்டார். அதை ஒச்சின்றவருக்கு நாங்கள் ஒத்தி வைத்து அந்த கடனை நாங்கள் கட்டினோம். அப்போ மொத்தம் 15000 ரூபா செல்லூர் மேலத்தோப்பு வீட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். செல்லூர் மேலத்தோப்பு உள்ள வீட்டுக்கு மொத்தம் 15000 ரூபா கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த 15000 வாங்கிக்கிட்டு அந்த வீட்டு பத்திரம் சின்னசாமி பேச்சியம்மா பேரில் இருக்கிறத நீங்கள் இப்போ உங்களுக்கு சொந்தம். ஆற்று ஓரமாக இருந்துச்சு அன்னைக்கு. அந்த வீட்டுடைய மதிப்பு தெரியவில்லை. என் தாய் மாமன் 1500 ரூபாய்க்கு வாங்கினார். நாங்கள் சுந்தரக்கனி ஜெயபாண்டியும் எங்கள் அக்காவும் ஜெயபாண்டியும் மொத்தம் 15000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கலைன்னா இது சின்னசாமி பேச்சியம்மாள் 20 வருஷம் ஒத்தி வைக்க விட்டுருக்குமா? அதே மாதிரி 40 வருஷம் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த வீட்டை. ஏன் உங்கள் அப்பா உயிரோடு தான் இருந்தார்,
அப்போ இந்த பஞ்சாயத்தை கொண்டு வர வேண்டியதானே. 2 முறை வந்து கேட்ட கூட, அப்போ கூட நாங்கள் என்ன சொன்னோம், உங்கள் அப்பாவை கூட்டுவாங்க, அவர் தானே பணம் வாங்கினார், அவரை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து வைங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் அவரை கூப்பிட்டு வராமல் இப்போ அவர் இறந்து போனது பிறகு 4-5 வருஷம் கழித்து இப்போ வந்து வீடு என்று சொல்கிறது தப்பு. அந்த வீட்டு ரசீதி நாங்கள் கட்டியிருந்தோம். அந்த வீட்டு ரசீதை இந்த வழக்கறிஞருடைய அவங்க அம்மா உய்யம்மா அது வந்து அந்த நாங்கள் கட்டின ரசீதை கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அக்காட்ட வந்து வாங்கிட்டு போய் ஏதோ கொலா போட போகிறேன் அது போட போகிறேன்னு வாங்கி போய் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ காலம் நாங்கள் வந்து வரி கட்டியிருக்கோம். 45 வருஷமாக அந்த வீட்டை நாங்கள் தான் வச்சுருக்கோம். 45 வருஷமாக ஒரு பத்திரம் வைத்திருப்பவர்கள், வீடு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் அந்த வீட்டை வந்து எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துக்கலாம். இந்த செல்லூர் மேலத்தோப்பு வீட்டை ஜெயப்பாண்டியும் காசு கொடுத்து வாங்கவில்லை, சின்னசாமி பேச்சியம்மாளும் காசு கொடுத்து வாங்கவில்லை. மாய்த்தேவர் தான் தவிட்டு வீரனைங்கிட்ட இருந்து அந்த வீட்டை 1500 ரூபாய்க்கு வாங்கினார். வாங்கி தன்னுடைய மகள் பேச்சியம்மாள் எங்கள் அண்ணன் சின்னசாமிக்கு எழுதி பத்திரம் முடித்தார். அந்த வீட்டை ஜெயப்பாண்டிக்கு 5000 ரூபாய்க்கு கொடுத்தார். எங்கள் அக்காட்ட 5000 ரூபா வாங்கினார். அதுக்கு பிறகு 5000 ரூபாய்க்கு ஒத்தி வச்சேன் 7 வருஷம். அப்போயாவது வந்து உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஜெயப்பாண்டி என் இடத்த ஆக்கிரமம் பண்ணி ஜெயப்பாண்டி சுந்தரக்கனி அப்படின்னு சொல்லி கேஸு பதிவு பண்ணி எங்கள்கிட்ட சின்னசாமி பேச்சியம்மாள் பத்திரத்தில் இருக்கக்கூடிய இடத்தை ஜெயப்பாண்டி 45 வருஷமாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி எங்கள் அக்கா சுந்தரக்கனி மேலேயும் ஜெயப்பாண்டி மேலேயும் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு நஷ்டஈடு வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்கவில்லை? இந்த வீடியோவை யூடியூப்பில் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை செல்லூர் மேலத்தோப்பில் வந்து உங்கள்கிட்ட பத்திரம் இருக்குது, எங்கள்கிட்ட பத்திரம் கிடையாது, ஆனால் பத்திரம் இல்லாதவன் 45 வருஷம் அந்த வீட்டை வைக்க முடியுமா? நான் தருமபுரியிலேருந்து மதுரைக்கு வந்தேன், 5 வருஷம் ஆகுது. நாங்கள் அந்த வீட்டை திருப்பியும் 5 வருஷம் சும்மா தான் கிடந்துச்சு. அப்போ வந்து வைக்கிறது, நான் சிறைக்குள்ளே போன உடனே அதை நீ விற்கிறேன்னா என்ன நியாயம்? அதனால் நான் வந்து என்கிட்ட பத்திரம் இல்லை, வாக்குமூலம், நான் பணம் கொடுத்ததுக்கு சுந்தேன் பஞ்சமாள் மகன் அஹிம்சாபுரம் 4வது தெருவு அவன் இருக்கான் சுந்தன். நானும் சுந்தன் தான் முதல் 5000 ரூபா கொடுக்குறோம். ஒரு சாட்சி தான் இருக்குது. ஆகையினால் இது கோர்ட்டு மூலமாக இதை நான் சம்மன் அனுப்புகிறேன், ஒரு வழக்கறிஞர் மூலமாக. நீங்கள் பத்திரம் வைத்திருப்பவர்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னா செல்லூர் மேலத்தோப்பில் பஞ்சாயத்தில் பேசி ஒரு முடிவு செய்யுங்க. இல்லை என்றால் அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வக்கீல் மனுவை அனுப்புகிறேன். ஏன்னா இந்த வாரம் தள்ளி கொடுக்குறேன். சின்னசாமி பேச்சியம்மாள் மகன் பாலமுருகன் எப்படி பேசுனா அப்படின்ற வாய்ஸும் வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட். இதுதான் என் வீடு. நான் 500 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு இருக்கிறேன்.